அம்மா இறப்புக்கு பிறகும் சின்னம்மா சிறை சென்ற பிறகும் கேப்பார் இல்லாம இருந்த எடப்பாடி பழனிசாமி தாந்தோண்டித்தனமாக தனது பதவியை தக்க வைக்க எல்லா அமைச்சரும் என்ன வேணாலும் செஞ்சுக்கப்போ, ஓன் துறை சார்ந்து என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு வந்துடாது, என்னுடைய பதவிக்கு எந்த ஒரு களங்கம் வந்துடக்கூடாது, என் பதவி காலியாயிடக்கூடாதுன்ற ஒற்ற சுயநலத்தினால தமிழக மக்களுடைய வரி பணத்தை பங்கு போட்டிருக்காங்க. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறது இதுதான் நினைக்கிறாங்க. இவர்களை எல்லாம் சிறைக்கு செல்லணும், இவருடைய சொத்து அரசு உடைமையாக்கணும். ஏன்னா அம்மாவின் ஆட்சி, எடப்பாடி பழனிசாமிக்கு எவனும் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகல, அம்மாவின் ஆட்சியவே களங்கப்படுத்திருக்கானவர். ஆகவே அதிமுக தொண்டருடைய கோரிக்கை தொடர்ச்சியா இதைத்தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஆளுநர் கண்ணசைச்சிருக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக காவல்துறை அதிகாரிகளும் இதை துரித நடவடிக்கை எடுத்து இந்த ஊழல் பெருச்சாலிகளை ஒழிக்க வேண்டும் என்றுதான் நாங்களாம் நினைக்கிறோம்.